ஒருத்தரோட பிரிவால் நீங்கள் நல்லா வாழ்கிறீங்க அப்படின்னா அந்த பிரிவு கூட நல்லது அப்படின்னு நினச்சிக்கோங்க. உங்ககிட்ட இருப்பு இருக்கிற வரைக்கும் மட்டுமே உங்களோட உறவுக்காரங்களோட செருப்பு கூட உங்களோட வீட்டு வாசலில் இருக்கும் அப்படின்றத மறந்துடாதீங்க. மற்றவங்கள நேசிக்க தெரியாத மனுஷங்க கிட்டேயும் மற்றவங்களால நேசிக்கப்படாத மனுஷங்க கிட்டேயும் வாழ்ந்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. முடிஞ்சதையும் சரி இழந்ததையும் சரி நினைவுக்கு கொண்டு வராதீங்க. சில நினைவுகள் குப்பைக்கு சமம். இந்த உலகத்தில் வாழ கற்றுக்கிட்டவங்கள விட வலிகளை மறைச்சி சிரிக்க கற்றுக்கிட்டவங்களே அதிகம். புரிஞ்சு நடந்துக்கோங்க. நிஜங்களை கூட கடந்துடலாம், ஆனால் ஒரு சில நினைவுகளை கடக்கிறதுக்கு தான் இங்கே அதிக மன வலிமை தேவைப்படுது. சில நினைவுகள் எல்லாமே ஆபத்தானது, அது உங்களை வாழ விடாது. அப்படிப்பட்ட நனவுகள்லேருந்து வெளியில் வாங்க. உரிமை உண்டு அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் அந்த இடத்துல உங்களுக்கு மரியாதை இல்லாத போது அங்கேருந்து ஒதுங்கி இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. நிறம் மாறுற பச்சோந்திகளை விட மனசு மாறுற மனுஷங்க கிட்ட தான் நம்மளுக்கு அதிக கவனம் தேவை. யார் உங்களை எந்த தூரத்தில் வச்சுருக்காங்களோ அதே தூரத்தில் இருந்து வாழ கற்றுக்கோங்க. அதனால் உங்களுக்கு எந்த நஷ்டமும் இல்லை. வாழ்க்கை வலிச்சாலும் வலிக்காத மாதிரியே வாழ பழகிக்கோங்க. ஏன்னா உங்கள் வலியோட விளையாடுறதுக்கே நிறைய பேர் காத்துட்ருப்பாங்க. சொல்லப்படாத வேதனையை விட இங்கே புரிஞ்சு கொள்ளப்படாத வேதனைகள் தான் அதிகம். சில பேருக்கு புரிய வைக்க முடியாமலே இங்கே பல பேரோட வாழ்க்கை கண்ணீரோட கலந்து போயிருக்கு. உங்களை வேண்டான்னு சொல்கிற இடத்துல இருந்து வெளியே வந்துருங்க. இல்லைன்னா முதல்ல அவமதிப்பாங்க, அடுத்தால வெறுப்பாங்க, அடுத்தால உங்களை தவறானவங்க அப்படின்னு பட்டத்தை சூட்டிடுவாங்க. சில பேரோட நிராகரிப்புகளை ஏற்றுக்கோங்க. அவங்க கிட்ட மீண்டும் மீண்டும் கெஞ்சாதீங்க, அவங்கள துரத்தாதீங்க. உங்களோட மதிப்பு என்னன்னு உணர்ந்து உங்களை வளமாக்குங்க. எல்லாமே நலமாகும். அமைதியா இருங்க. இன்னைக்கு உங்களை அவமானம் செஞ்சவங்க ஒரு நாள் உங்களை தேடி வந்து உங்ககிட்ட உதவி கேட்குற காலமும் நேரமும் நிச்சயம் வந்தே தீரும். தொடக்கத்தில் தெரிஞ்சுக்க முடியாத அனைத்தையுமே பழக்கத்தில் தெரிஞ்சுக்கலாம். யாரு எப்படிப்பட்டவங்க அப்படின்னு. எந்த உறவாகவே இருந்தாலும் அதில் உண்மையான பாசம் இருந்தால் மட்டும்தான் அது நீங்களே விலகி நின்னாலும் உங்களை தேடி வரும். உதாசீனம் செய்யப்படுற இடத்துல நீங்கள் இல்லை, உங்களோட நிழல் கூட நிற்கக்கூடாது அப்படின்றத புரிஞ்சு நடந்துக்கோங்க. ஏமாற்றதை காட்டிலும் ஒருத்தவங்க கிட்ட தோத்து போகிறது எவ்வளவோ மரியாதையான ஒரு விஷயம். அன்பால் அதிகமான பேர் இன்னைக்கும் அன்பானவங்க கிட்ட ஒவ்வொரு நாளும் தோற்று போய்கிட்டே தான் இருக்கிறோம். கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை எல்லாருமே லைஃப்பில் ஃபேஸ் பண்ணியிருப்போம். நீங்களும் அந்த கேட்டகரியில் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இன் த சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட்டாக ரீச் ஆகும். தேங்க்யூ. ஒருத்தரோட